வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிராவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் பிஜேபி தோற்க போகுதுங்கிறதுக்கான நிலைமை உருவாகிட்டு இருக்கு. இன்றைக்கி மட்டும் சரத்பவார்கிட்ட ஒரு 3 பேர், காங்கிரஸில் ஒரு 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அதுவும் தேவேந்திர பட்னாவிஸுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 பேர் சேர்ந்தது பிஜேபியுடைய அஸ்திவாரத்தை ஆட்டுது. அமித்ஷா அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர், இவர்களையெல்லாம் மீறி இவர் போனது எப்படி? ஒருவேளை நிதின் கட்கரியை சொல்லி அனுப்பிவிட்டாரா? இப்படி பலவிதமான யூகங்கள். ஏன்னா இன்றைக்கி ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் இருக்கார். எல்லாருமே மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு உற்று கவனித்து கொண்டு இருக்கும்போது அஜித் பவார், அவருக்கு இருக்கக்கூடிய சட்ட மேலவை உறுப்பினர் ராம்ராஜ் நிம்பல்கர், அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் சத்தாரா தொகுதியில் அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் கூட்டம் நடத்திட்டு இருக்கார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்ராஜ் நிம்பல்கர் அப்படிங்கிறவர் சட்ட மேலவையுடைய தலைவர், செக்ரட்டரியேட். அவர் அஜித் பவார் கூட போயிட்டார். நம்ம சரத்பவார்கிட்டருந்து அஜித் பவார் கூட போனார்ல, அப்போ போயிட்டார். சட்ட மேலவையில் தலைவர். அவர் சித்தாராவில் உள்ள சத்தாரா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தன்னுடைய ஆதரவாளர்கள் அழைச்சி மீண்டும் சரத்பவார் தாய் கழகத்தில் இணையும் விழா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கள் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை பண்ணங்க, வரக்கூடிய தேர்தலில் அஜித் பவார் புறக்கணிக்கப்படுவார் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் கேட்குற சீட்டு கிடைக்காது, அதனால் நாங்கள் விலகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு, சாப்டர் முடிஞ்சு ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எம்எல்ஏ தீபக் சவான் அப்படிங்கிற எம்எல்ஏ அவர் சொல்லிட்டாரு, நானும் வரேன் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சவானும் இப்போ போகிறார். விக்கெட் போச்சா, ஒரு எம்எல்ஏ விக்கெட்டு. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா மாதா தொகுதி எம்எல்ஏ பாபன் ஹிண்டே, அவர் அஜித் பவாருடைய தீவிரமான ஆதரவாளர். மாதா தொகுதி அப்படிங்கிறது என்சிபியோடைய கோட்டை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான கருத்து கணிப்பு எல்லாத்துலேயுமே மாதா தொகுதியில் அஜித் பவார், யார் சரத்பவார்னு வெளில வந்தார்கள், அஜித் பவாருடைய ஆள் நின்னா ஜெயிப்பாங்க, அதுவும் பாபன் சிண்டே நின்னா ஜெயிப்பார், சொந்த செல்வாக்கு. ஆனால் என்ன சிக்கல்னா, பாபன் சிண்டேக்கே சீட் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்த பிஜேபி குறி வச்சுட்ருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நானும் வெளில போகிறேன்ட்டு அவர் மட்டும் போகாமல் அவங்க பையன் இருக்கார், அவரையும் கட்சியிலும் தூக்கி போயிட்டார். இப்போ அதே பாபன் சிண்டேவுடைய பையனுக்கு அதே மாதா தொகுதியில் சரத்பவார் சீட்டு தரன்ட்டார். எல்லாமே கண்ணிமிக்கும் நேரத்தில் நடக்கும். இவர் கட்சியில் அப்படி போய் சேர்றாரு, டக்குன்னு சரத்பவார் உங்களுக்கு தான் மாதா சீட்டு, இவன் பையனை நிற்க வச்சுருப்பா, முடிஞ்சு போச்சு கதை. இதெல்லாம் உடனே முடியாது, ஏற்கனவே செட் பண்ணது, ஏற்கனவே பேசி தான் வச்சுருப்பாங்க. அப்போ சிண்டேட் இருக்க உளவுத்துறை கோட்டை விட்டதா, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய உளவுத்துறை கோட்டை விட்டதா, எப்படி இத்தனை விக்கெட்டுகள் சரத்பவார் ஆள்றாரு? ஏற்கனவே ராம்ராஜ் நிம்பல்கர் அப்படிங்கிற மேலவை உறுப்பினர் போகிறாரு, ஏற்கனவே தீபக் சவான் போகிறாரு, இப்போ மாதா தொகுதி. இப்படியே தொடர்ந்து சேரும்போது இது மக்கள்கிட்ட எந்த வித விளைவுகளை ஏற்படுத்தினா, என்னப்பா மொத்தமாக எல்லோரும் இந்தியா கூட்டணிக்கு போகிறாங்க, அப்போ பிஜேபி தோக்குது போலுக்குது, அப்படி தானே ஒரு நிலைமை வரும். இதை விட மோசம் என்னென்னா, கூட்டணி மட்டும் முடிவு ஆச்சுன்னா நம்ம சிண்டேட் இருக்க ஒரு 10-15 பேர் வெளில வந்துடுவாங்க பொழுது. ஏன்னா அவ்வளோ பேருக்கும் பிஜேபி சீட்டு கொடுக்காது, அவங்க கேட்குற தொகுதியில். இதனால் இன்றைக்கி இப்போ இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா, என்ன 2 பேருக்கு வேற்றுமைனா, இந்தியா கூட்டணியில் கொடுத்தா ஜெயிச்சிடலாம், ஆனால் பிஜேபி கூட்டணியில் ஜெயித்தாலும் சந்தேகம், முதல்ல சீட்டு கிடைக்குமாங்கிறதே சந்தேகம். ஏன்னா போன தேர்தலில் என்ன நடந்தது, போன தேர்தலில் அஜித் பவார், அவர் யார், சரத்பவார்ட்டிருந்து வந்தவர், இவங்களை எதிர்த்து தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, இல்லை தோற்றுருக்காங்க. அப்போ அந்த தொகுதியை பிஜேபியும் கேட்குது, அஜித் பவாரும் கேட்குறாரு, யாருக்கு தரது? அதனால் இப்போ பயங்கரமான குழப்பம் ஓடிட்டு இருக்குது. இது தீர்ற மாதிரி இப்போதைக்கு தெரியல. இதையும் தாண்டி உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஏக்நாத் எடிஸ் அப்படிங்கிற ஒருத்தரை தேவேந்திர பட்னாவிஸ்லேருந்து அப்படியே அழகாக தூக்கிட்டார் சரத்பவார். இப்போ அதே போல் இன்னொருத்தர் சமர்ஜித் பிஜேபி, அவர் என்னென்னா, சமர்ஜித் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர், தேவேந்திர பட்னாவிஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் அப்படியே தூக்கிட்டாங்க. இங்கே தூக்கி என்ன பண்ணிட்டார் சரத்பவார், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹசன் முஷ்ரிப் அமைச்சர், இப்போ சிட்டிங் அமைச்சர் என்சிபி, அவருக்கு எதிராக தொகுதியில் நிறுத்த போகிறார். என்னங்க எல்லாமே அதுக்குள்ளே தொகுதி முடிவாயிடுச்சானா, சரத்பவார் சொல்கிறாரு, உங்களுக்கு மாதா தொகுதி அப்படின்ட்டாரு அவருக்கு, பாபன் சிண்டேக்கு, உங்களுக்கு ஹசன் முஷ்ரிப்பை எழுத்து நீங்கள் நிற்க போகிறீங்க அப்படின்னு சமர்ஜித்தை சொல்லிட்டாரு. அப்போ சமர்ஜித் போனது பட்னாவிஸ்க்கு ஒரு பெரிய அடி. அதையும் தாண்டி இன்னொரு அடி, ஹம்சவர்தன் பாட்டில், அவரும் நம்ம இவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், யார், தேவேந்திர பட்னாவிஸ்க்கு வேண்டியப்பட்டவர், அவரை தூக்கிட்டாங்க. ஹம்சவர்தன் பாட்டியில் தூக்கியாச்சு, சமர்ஜித்தை தூக்கியாச்சு, ஏக்நாத் எடிஸை தூக்கியாச்சு. 3 பேர்
நம்ம தேவேந்திர பட்னாவிஸ் நெருக்கமாக இருக்கக்கூடிய 3 பேர் தூக்கியாச்சு. நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், உங்களுக்கு ஆளுங்கட்சி ஒருத்தரை தூக்கலாம், அது எப்படிங்க 3 பேரை பக்கவாக தூக்குறாரு? ஒருவேளை ஏக்நாத் நம்ம இவர் பட்னாவிஸ் ஐயப்பா பிஜேபியிலேருந்து வேலைக்காது நீங்களே போங்க, இந்த மோடிக்கு தோத்தா தான் புத்தி வரும்னு அனுப்பிட்டாரா? இதில் நிதின் கட்கரியுடைய கை இருக்கா? ஒன்றும் புரியலையே. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கூடாரம் காலியாகிறது. ஒரு கட்சி வந்துங்க ஒரு எலெக்ஷனில் நிற்கும் போது என்ன நடக்கும்? ஒரு ஆளுங்கட்சி வந்து மற்றவங்கிட்ட இருந்தாலும் ஆளை எடுப்பாங்க. ஆனால் மும்பையில் ஒரு திருப்பம் என்னன்னா, ஆளுங்கட்சியிலேருந்து திருச்சி ஓடுறாங்க பாருங்க. இப்போ நம்ம சொன்னதே எத்தனை பேர், கிட்டத்தட்ட 5 பேர் சொல்லிட்டோமே. அப்போ மகாராஷ்டிரா என்ன நடக்குதுன்னா, ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி ஷிண்டேக்கு கேட்ட தொகுதி கிடைக்குமான்னு தெரியல. அதுக்கு எல்லாம் உத்தவ் தாக்கரே நேற்று ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு, இதுவரை சொல்லாத வார்னிங், துரோகிகளுக்கு மன்னிப்பு இல்லை. இப்போ என்ன சிக்கலாகுதுன்னா, நாளைக்கு உத்தவ் தாக்கரே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டா ஏக்நாத் ஷிண்டே கூட இருந்தவங்களெல்லாம் துரத்தி வேட்டையாட ஒரு பொழுது. ஆனால் அந்தளவுக்கு கோபத்தில் இருக்கார். என்னுடைய ஆட்சியை தூக்கிட்டு என் கூடையே இருந்த ஷிண்டே பிஜேபிகிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ ஆட்சியை கவுப்ப நான் பொறுத்துட்ருப்பேனா, உன்னை ரவுண்டு கட்டி அடிப்பேன், உன்னை உன் பையனை எல்லாத்தையும் தூக்கிட்டு உள்ளே போட்டு ரவுண்டு கட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் உத்தவ் தாக்கரே ஜெயித்தால் மும்பையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும், அதை மாற்று கருத்தையில். சீக்கிரம் ஷிண்டே தூக்கி உள்ளத்துக்கு வச்சுருவார். உள்ளத்துக்கு வச்சுருவாருங்கிறத விட அரசியலுடைய பொலிட்டிக்கல் கேரியரே முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மக்கள் தலைவர் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க எம்எல்ஏக்கள் எப்பயும் தெரிச்சு ஓடிடுவாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இப்போ ஸ்டாலின்கிட்ட வந்து முதலமைச்சராக இருக்கார், இங்கே இருக்கக்கூடிய துரைமுருகன் கூடையே இருந்துக்கிட்டு அவர் போய் தனி கட்சி ஆரம்பித்து பிஜேபியோட சேர்ந்து தனி கட்சி ஆரம்பித்து ஸ்டாலினுக்கு எதிராக கொடி தூக்குனாருன்னா, ஜெயலலிதா மாட்ட இருக்காங்க, பிஜேபி மேலே இருக்குது, பக்கத்தில் இருக்க எடப்பாடி பழனிசாமியில் ஓபிஎஸ் தான், ஓபிஎஸ்ஸை தூக்கி உங்களை முதல்வராக்கி ஜெயலலிதாவுக்கு உங்கள் சின்னமே கொடுக்காம இருந்தால் ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ கோவம் வரும். அடுத்து ஜெயலலிதா வந்தால் என்ன பண்ணும்? அது மாதிரி தான் உத்தவ் தாக்கரே. அவர் நேற்று சொன்ன வார்த்தை இப்போ கதிகலங்கி நிற்கிது. மகாராஷ்டிராவில் பிச்சிருவன்ட்டார். அதே மாதிரி அதானியோடைய ப்ராஜெக்ட் அவுட், முடிஞ்சு கதை. அதனால் ஒரு பேயாட்டம் ஆடுவதற்கு உத்தவ் தயாராகி விட்டார்னே சொல்லலாம். அதுவும் எங்கே ஒரு கோபம் அடிச்சுன்னா, அந்த உராளி தொகுதியில் வந்து அவங்க பையன் அஜித் தாக்கரே நிற்கிறார். அஜித் தாக்கரே இது நம்ம பேர் என்னது, ஆதித்ய தாக்கரே நிற்கிறார். அவரை எதிர்த்து இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய ஷிண்டே பையன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவை நிற்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. அது இப்போ அதான் சொல்கிறாங்க, அது மட்டும் நடந்ததுன்னா நின்ட்டார்னா ஷிண்டே, அதாவது உத்தவ் தாக்கரே வந்துட்டாருன்னா ஷிண்டே அவுட்டுன்ட்டாங்க, க்ளோஸ் பிரச்சனை ஆகிருங்க. ஏன்னா ஏங்க இவ்வளோ நாள் கூடையே அல்லக்கை மாதிரி கூட இருந்துக்கிட்டு நீ என்னை கவுத்துட்டு முதலமைச்சர் ஆனது மட்டும் இல்லாமல் என் பையனை நிறுத்த நீ ஆளை நிறுத்துவேன்னா அடுத்து நான் வந்தால் அவனை என்ன பண்ணுவேன்? அதனால் ஷிண்டே ஒரு விபரீத முயற்சிக்கு தயாராகிட்டாருன்னு சொல்லலாம். எங்கே போய் முடிய போதே தெரில. மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி பிஜேபி கூட யாராவது சேர்ந்தவங்க உருப்பட்டுருக்காங்களா, அந்த கை தான் ஆகப்போகுது. இப்போ இவ்வளவு பேரும் இன்றைக்கி சேர்றாங்கன்னு என்ன காரணம்னா, எல்லா இடத்துலேருந்தும் வரக்கூடிய தகவல் என்னென்னா பிஜேபி தோற்றுரும். பிஜேபி தோக்குதோ இல்லையோங்க, மக்கள்கிட்ட வாயில் வந்து பிஜேபி இந்த தடவை வராதுங்க, முடிஞ்சு கதை, இவங்களே அடிச்சிட்ருக்காங்க. இவங்க சொன்னாங்கல்ல அதிமுக வராதுங்க, அதனால இவங்களே அடிச்சிட்ருக்காங்கப்பா, 0 ஆனாங்களா எம்பியில், அதே கதை தான் அங்கே, இதே வேலை தான் அங்கே ஓடிட்டு. அப்போ என்ன நடக்கும்? காங்கிரஸ் இதை சூப்பராக உபயோகப்படுத்தி தான் ராகுல் காந்தி நேற்று இன்றைக்கி இங்கே இருக்கார். ஒரு பக்கம் சரத்பவார் அந்த பக்கம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே அந்த பக்கம் பண்ணிகிட்ருக்காரு. 3 பேர் பம்பரமாக சுற்றுறாங்க. இந்த பக்கம் ஆளே இல்லை. ஏன்னா மோடிக்கு வேறு வேலை இருக்குது, அமித்ஷாவுக்கு வேறு வேலை இருக்குது, அவங்க அங்கங்கே ஓடிட்டுருக்காங்க. பேசுகிறதும் ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. இன்றைக்கி தொகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வராங்க. உங்களுக்கு ஆள் பலம் இல்லைன்னா பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஆள் பலம், இந்த நெட்வொர்க் இருந்தால் தானே பணத்தை கொடுக்க முடியும். ஆள் பலமே இல்லையே, விக்கெட்டெல்லாம் உருவிட்டாங்களே. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஷிண்டேக்கு ஒரு மிகப்பெரிய இடி அப்படிங்கிறது ஆதரவாளர்கள் இல்லாத ஒன்று. பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு நம்பகத்தன்மை உள்ளவங்கிறது முக்கியம். இப்போ சரத்பவாருடைய தம்பி என்ன சொல்கிறார், சீனிவாஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய பையன் வீரேந்திரா அவரை தான் வந்து இதில் பாராமதியில் நிற்க சொல்கிறாரு அஜித் பவாருக்கு எழுத்து. யார்? சரத்பவார். அவர் சொல்கிறார், இல்லை அஜித் பவார் மன்னிப்பு கேட்டார்னா சரத்பவார் ஏற்றுக்குவார், அப்போ ஒரு நாள் மன்னிப்பு கேட்டு கட்சிக்கே போயிடுவாரா? ஒரே குழப்பம். இப்போ தீபாவளிக்கெல்லாம் ஒன்று சேர்றாங்களாம். அதனால் இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியில் இன்றைக்கி ஓடிட்டு இருக்குது. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், மோடி ஆர்எஸ்எஸ் 2 பேரும் ஸ்கெட்சு போடுறாங்க. ஆர்எஸ்எஸும் மோடி 2 பேரும் களமிறங்குறாங்க. இதில் என்ன சிக்கல் ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டு மொத்தமாக யார் யார் வலிமையாக இருக்கக்கூடிய மக்களோ, வலிமையான கேடர்ஸ் அவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்ததுனால பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, போர் வீரன் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது பிஜேபி. கொஞ்சம் யோசனை பாருங்கள், உத்தவ் தாக்கரே பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? உத்தவ் தாக்கரே, சரத்பவார்,
காங்கிரஸ், இந்த 3 பேருக்கு ஈடு கொடுக்கறதுக்கு அங்கே யார் இருக்கா? 2 பேர் கிரவுண்டில் இருக்கவங்க. ஷிண்டே தாக்கு பிடிப்பார் அவர்கிட்ட? ஷிண்டேவெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவார். ஏன்னா ஷிண்டேவுடைய வயசும் சரத்பவாருடைய அரசியல் அனுபவம் ஒன்று, அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிடுவார். இப்போ விதர்பா தொகுதியில் என்ன நடக்குது? விதர்பா தொகுதியில் ஒரு அடிதடியே நடக்குது. ஏன்னா விதர்பா தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பாலானவங்களை காங்கிரஸ் கேட்குது, சிவசேனாவும் கேட்குது, இவர் நம்ம சரத்பவாரும் கேட்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அடிதடியாக நடக்குது. இப்போ காமெடி என்னென்னா, சண்டையே இந்த 36 தொகுதிகள் மும்பைக்கு மட்டும்தான். ஏன்னா அங்கே மட்டும்தான் நம்ம பிஜேபி வலுவாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இப்போ நீங்கள் போன ஆட்கள்லாம் இருக்காங்களே, இவர்களுக்கு என்ன தெரியும்னா, பாம்பின் கால் பாம்பரியம். இந்த சமர்ஜித் சிங்கு, ஹர்ஷவர்தன் பாட்டேல் இவங்கெல்லாம் பிட்னாவிஸ் கூடயே இருந்ததுனால அவர் வரவு செலவு என்ன கணக்கு வைப்பார், எங்கே அவங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்க, வரக்கூடிய தேர்தலில் பூத் கமிட்டிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, எங்கெங்கே அவங்க என்னென்ன பண்ணுற தில்லுமுள்ளு வேலைலாம் பண்ணுறாங்க, யாரை நிறுத்த போகிறாங்க, பிஜேபியில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் யார், இதெல்லாம் அதனால தான் லிஸ்ட்டை போட்டு வேலை செய்கிறாங்களாம். இப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்து இப்போ ஒரு அல்ல கைங்க 3 பேர் தூக்கிட்டிங்கன்னா அவருடைய ரகசியம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன, ஈஸியாக வேலையை முடிச்சிட வேண்டியதானே? அதற்கான வேலை தானே பார்த்துட்ருக்காங்க. தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு ஹரியானாவில் வாங்கினது அடி இல்லை, அதை விட பேரிடி. இப்போ என்ன பிஜேபி இன்னொரு சிக்கல்னா, ஒழுங்காக 3 மாநில தேர்தலும் மகாராஷ்டிரையும் ஒன்றா வச்சுருக்கலாம். தேவையில்லாமல் தனித்து வச்சு காஷ்மீரில் ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி அப்படின்ட்டாங்கன்னா அதனுடைய மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அதனுடைய ஆதரவாரம் இன்னும் சூப்பராக வேலை பார்ப்பாங்க காங்கிரஸ்காரங்க. பிஜேபிக்காரங்க சோர்ந்துருவாங்க. அப்போ தோத்துட்டோம் போப்போம், மோடியோட இமேஜ் போச்சு போடுக்குது அப்படின்ட்டு சிண்டேலேருந்து எல்லாம் சோர்ந்துருவாங்க. ஐயோ போடுது அப்படின்னு விட்ட தூது விட்டாலும் விடுவாங்க. ஒரு முடிவுக்கு பிஜேபியுடைய கடைசி அத்தியாயத்தை ஐயா மோடி எழுதுகிறார். நம்ம தொடர்ந்து சொன்னோம், அதை எழுதி கொண்டிருக்கிறார். இவரும் அமித்ஷாவும் சேர்ந்து கட்சியை முடிச்சிருவாங்க. ஒரு வகையில் பிஜேபி போனால் தமிழகத்துக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கே நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.